இரண்டாவது தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பர்ல வரும், சில நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளா இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலா இருக்கலாம், வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்க படம் பிடிச்சு காட்டிருக்கோம். அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பண்ண, நாங்க 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள். மாத்தி 2021 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனா இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்துல மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸ் பாத்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்னைக்கு லோன் இருக்கு 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்துகள், அதாவது 2,000 பேருந்து குறைச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 2022 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலன்னு. அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பேருந்து இயக்குவதற்காக இங்க திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4,500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.